பகையை மனதில் வைத்துக் கொண்டு வாழுகிறோமே. நம்ம நீண்டகால பகைகளை இருதயத்தில் வைத்துக் கொண்டு இன்னும் வாழுவது நியாயமா? சண்டைக்கு நிற்பது நியாயமா? ஏன் நம்முடைய முகநாடி வேறுபடுகிறது? சில மனிதர்களை காணும்போது நம்முடைய முகநாடி வேறுபடுகிற காரணம் என்ன? சில மனிதர்களை காணும்போது அல்லது சில சக விசுவாசிகளை பார்க்கும் போது நம்முடைய முகநாடி வேறுபடுகிற காரணம் என்ன? நம்ம எல்லாம் ஒரு ஊர்ல வாழ போகிறோம் இல்லையா? ஒரு தகப்பனுக்கு பிள்ளைகள் இல்லையா? நம்ம எத்தனை சண்டைகள், எத்தனை வழக்குகள், எத்தனை பிரிவினைகள், எத்தனை போலீஸ் கேஸ், அடி தடி சண்டை, சபையில் உள்ள ஆத்துமாக்களை பிரிச்சு பக்கத்தில் கொண்டு கட்டுறது, மல்லுக்கு நிற்கிறது, வட்டிக்கு வாங்கியாக ஒரு சபையை உடனே கட்டுறது, என்னைய கொடூரமான காரியங்கள் அரங்கேறுது. யார் நீ? யாருடைய பிள்ளை நீ? யாரை ஆராதிக்கிற நீ? யாருக்கு ஊழியம் செய்யற நீ? எல்லாவற்றுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. நீதிபரருக்கு முன்பாய் நீ போய் நிக்கணும். ஒரு நாள் நீதிமானுக்கு பூமியில சரி கட்டப்படும்னா நிச்சயமா அந்த வசனத்துக்கு ஜீவன் உண்டு. அப்படியே தான் சம்பவிக்கும்.